இந்த சாட்ஸில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம். ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏபி பிஏ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏபி மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அது வந்து பிஏ மல்டிப்ளிகேஷனுக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் அது ப்ரூஃப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து பிஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே நம்மளுக்கு ரெண்டு கிடச்சிக்கக்கூடிய ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இல்லை. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு ஈக்குவல். ஸோ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்க வேண்டியது எப்படி ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கரெக்டாக தெரியணும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் அதில் தான் வரும். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த ஏபி பிஏ அப்படிங்கிறதெல்லாம் எப்படி மல்டிப்ளிகேஷனை சிம்பிளாக பண்ணி தப்பு இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டீட்டெயிலாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.